அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டிற்கான வருட பலன், ஜோதிட பலன் பார்ப்போம். இப்போது கும்பராசி கும்பலக்னம் எடுத்துக்கிட்டோம்னா அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் உள்ளது. முதலில் அவிட்டம் 3-4 பாதங்கள் நட்சத்திரங்கள் அன்பர்களுக்கான பலனை பார்ப்போம். ஸோ இந்த குறிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல் 3 மாதங்கள் மார்ச் வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருடம் வருமானம்ங்கிறது ஒரு சீரான நல்ல நிலை இருக்கும். ஒரு சீரான அளவு தான் இருக்கும். பெருசாகவும் இருக்காது, எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவில் இருக்காது, குறைவாக இருக்காது, ஒரு ஆவரேஜாக இருக்கும். வேலையில் பிரச்சனைங்கிறது அது வரைக்கும் உங்களுக்கு உண்டு. எதிரிகள் தொல்லை இருக்கும். வேலையில் கண்டிப்பாக நிறைய குடைச்சல்கள் மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கும். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு இந்த நட்சத்திரக்காரர்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அது மார்ச் வரைக்கும் உங்களுக்கு தொடரும். வேலையில் யார் மூலியமாவது பிரச்சனைங்கிறத நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்துகிட்ருப்பீங்க. அது தொடரும் மார்ச் மாதம் வரை. அதுவே மார்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வருமானம் அப்படின்னு எடுத்துன்னா, வருமானத்திற்காக நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறையா எஃபோர்ட் போடுவீங்க. குடும்பத்துக்காகவும் நிறையா விஷயங்களில் நீங்கள் முயற்சிகளையே தைரியமாக எடுத்து செயல்படுவீங்க. இந்த வருடம் கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய அண்ணன் அக்கா இருந்தாங்க, மூத்த சகோதரர் சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவங்களோடு சண்டை போடுவதற்கான சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவங்க சண்டைக்கு வந்தாலும் ஏன்னா அவங்க உங்களை தவறாக நினச்சி அவங்கள சண்டைக்கு வரலாம், இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளேயே கருத்து வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அவங்க சண்டை போட்டால் நீங்கள் சண்டை போடாதீர்கள். உறவுகளோடு சண்டையிடுவது நல்லதல்ல. ஸோ அதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து வேலைன்னு பார்க்கும் பொழுது மார்ச் வரைக்கும் இருந்த அந்த ஒரு தொந்தரவுங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு நிலையை தந்துடும். உங்கள் கூட சண்டை போட்டவர் ஃப்ரெண்ட் ஆகிடுவார்னு வச்சுக்கோங்களேன். உங்களை புரிந்து கொண்டு நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிடுவார். ஸோ வேலையில் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு நிலைங்கிறது வேலையில் உருவாகிடும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அதில் வேலைங்கிறதுனால கொஞ்சம் அந்த டென்ஷனுங்கிறது கொஞ்சம் இருக்கும். வேலை சார்ந்த அழுத்தங்கள்ங்கிறது இருக்கும். அதே போல் கணவனுக்கு மனைவியாலோ மனைவிக்கு கணவராலோ சிறு சிறு மன சார்ந்த ஒரு சின்ன சின்ன டென்ஷனுங்கிறது இருக்கும். ஒருத்தர் ஏதாவது சொல்லிக்குவீங்க. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்டையும், கணவராக இருந்தால் மனைவிகிட்டையும் விட்டு கொடுத்து போங்க. பெருசாக டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம். அவங்க கோச்சிக்கிட்டாலும் நீங்கள் கோச்சிக்க வேண்டாம். இது சாதாரண விஷயந்தான். இன்னொன்று, நான் இப்போ சொன்னேன் முயற்சிகள் குடும்பத்துக்காக எடுப்பாங்கன்னு. ஆனால் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, முயற்சிகள் செய்யாமல் இருப்பது தான் நல்லது. முயற்சிகள் செய்யாமல் அப்படியே கேஷுவலாக போகிறது நல்லது. புது முயற்சிகளை இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு செய்யாமல் இருப்பது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய அதே போல் பேச்சு அப்படிங்கிறது இந்த வருடம் ஃபுல்லாமே உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவர் பற்றியும் கணவர் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க. அந்யோன்யமான உறவு நிலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். குடும்பம் சார்ந்த உறவு நிலைங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் மூத்த சகோதரர்கள் மூலியமாக அழுத்தங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அண்ணன்கிட்டேயோ அக்காக்கிட்ட இருந்தோ உங்களுக்கு மூத்த உறவு சகோதரிகளால் அழுத்தங்கிறது ஏதாவது டென்ஷனாக ஏதாவது சொல்லி உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் அமைதியாக செல்வது நல்லது. அதே போல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஹஸ்பண்ட் சம்பாரிச்சிட்டு இருக்காருன்னு இப்போ ஒய்ஃபும் வேலைக்கு போய் உங்களுக்கு வருமான ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். மனைவி வருமானம் ஈட்டுவதற்கு, கணவனாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. உறவுகள் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் உங்களுக்கு 100% நல்ல சப்போர்ட்டான நிலைமையில் இந்த ஆண்டு இருப்பாங்க. அதே போல் இப்போ சதயம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபுல் டைமே வருமானம்தான்.
ஒரு இளைஞராக சம்பாதிக்கக்கூடிய இளைஞராக இருந்தீங்கன்னா 24 மணி நேரம் அவங்க வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக எப்படி சம்பாதிக்கிறது, என்ன சம்பாதிக்கிறது, இதை விட அதிகமாக எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அவங்களுடைய முழு நேரமும் 100% எஃபோர்ட்டு வருமானத்தை பற்றி தான் இருக்கும். திருமணமானவராக இருந்தால் வருமானத்தை பற்றியும் யோசிப்பாங்க, அதே நேரத்தில் குடும்பத்தை சார்ந்த விஷயங்களும் அதிகமாக இயங்கி கொண்டிருப்பாங்க இந்த வருடம். ஸோ அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் படிப்பில் ரொம்ப அக்கறையாகவும் இருப்பாங்க. அதாவது பள்ளி மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் உங்களுடைய ஆர்வங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். படிப்பு சம்மந்தமான எண்ணங்கள் ரொம்ப 100% எஃபோர்ட் இருக்கும், எஃபோர்ட் போடுவீங்க. மனநிலையில் தான் உங்களுக்கு அழுத்தம் இருக்கும். படிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், மந்த நிலை உண்டு. ஆனால் நீங்கள் எப்படின்னா 100 மார்க்கு எஃபோர்ட் போட்டிங்கன்னா தான் 35 மார்க்கே கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் இவங்க ரொம்ப தைரியசாலி. இந்த சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக தைரியசாலி. ஏன்னா ராஜராஜ நட்சத்திரங்கிறனால அது மிகப்பெரிய மாவீரனுடைய நட்சத்திரம். ஸோ தைரியசாலிக்கான நட்சத்திரம், எதையும் வென்று காட்டக்கூடிய போராடக்கூடிய குணம் கொண்ட நட்சத்திரங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ இது இருந்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மனநிலையில் கொஞ்சம் மன அழுத்தம்ங்கிறது, படிப்பு சிறு மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட மன அழுத்தம் ஏற்படும். வருமானம் சம்மந்தப்பட்ட அழுத்தம் வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையிலும் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், குடும்பம் சார்ந்த அழுத்தமும், பொதுவாக மனம் சார்ந்த அழுத்தமும் இருக்கும். ஸோ மனநிலையில் கொஞ்சம் நீங்கள் சீராக வச்சுக்கோங்க. மனதுக்கு பிடித்த விஷயங்கள் மீது நிறையா டைமை கொஞ்சம் டெய்லி செலவு பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உங்கள் மனதுக்கு பிடித்தமான விஷயங்கள் மேலே மனநிலை சமநிலையாக வைப்பதற்கான முத்திரைகளையோ அல்லது உடற்பயிற்சிகளையோ மனநிலை சமநிலை வைப்பதற்கு முயற்சிகளை கொள்ளுங்கள். அதே போல் தந்தையோடு, இப்போ அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவோட சண்டை போட்டுறாதீங்க. அப்பாவோட உங்களுக்கு சண்டை போடுவதற்கான அமைப்பு இருக்குது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. தந்தையோடு சண்டை போட்டுறாதீங்க, அப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு பாக்கிய நிலையே உண்டாகாது, எந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வராது உங்களை தேடி. தந்தையிடம் அமைதியாக போடுங்க. அவங்க கோவப்பட்டு பேசினாலும் பெரியவங்க பேசுகிறாங்கன்ட்டு கண்டுக்காதீங்க. திட்ட திண்டுக்கல் வைரக்கல் நினச்சிட்டு அமைதியாக இருந்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். அவர் காட்டமாக பேசினாலும் நீங்கள் அன்பாகவே பேசுங்க, அவ்வளோதான். ஸோ கவனமாக இருங்கள், பேச்சில் நிதானம் தேவை. அடுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 3 மாதங்கள் நடக்கும் பொழுது இந்த வருடம் இவங்களுக்கும் ஏற்கனவே நிறைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது இன்னும் மறக்கக்கூடிய மார்ச் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய புது முயற்சிகளுக்கான விஷயங்களை தான் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இவங்க மனதம் விரும்பின ஒரு உயர்வு அப்படிங்கிறது இந்த மார்ச் நிறைய பேர் இப்போ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்க, ஒரு இன்க்ரிமெண்ட்டு பேமெண்ட்டு வருமானத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இன்னும் மார்ச் மாதம் வரைக்கும் அதற்கான நல்ல ஒரு அமைப்புங்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட்டும் சம்பள உயர்வும் ஏற்படலாம். அது மாதிரி பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் தந்தையின் உறவுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அவருடைய உதவிகள் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் முதல் 3 மாதங்களில். இதுவே ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்னு பார்க்கும் பொழுது எப்படி முயற்சிகளுக்கு நிறைய அவங்களுடைய எண்ணம் எப்படி செயல்பட்டு இருந்தாங்களோ இப்போ அப்படியே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுடைய முழு ஈடுபாடையும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு செயல்படுத்துவாங்க. அதுபோல் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க மனம் விரும்பிய ஒரு விரயத்தை இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் செய்வாங்க. அது எதுவாக இருக்குன்னா, அவங்களுடைய எண்ணம் வீட்டு மேலே தான் இருக்குது. ஸோ வீடு கட்டணுங்கிற எண்ணம் இந்த ஆண்டு இவர்களுக்கு ஏற்படும். சுப விரயம் ஏற்படுவதற்கான காலகட்டம். ஸோ விரயம் மனம் விரும்பி மனமகிழ்வுக்கான விரயம் போது உங்கள் மனம் விரும்பின ஒரு வீடை கட்டுறதுக்காக நீங்கள் சுபம் விரயம் பண்ணக்கூடிய சூழ்நிலைங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. ஸோ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க சுப விரயம் பண்ணிக்கொள்ளுங்கள், கட்டி விரயம் பண்ணிக்கலாம். அதுக்கான அமைப்பு இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குங்கிறதையும் கவனிக்கணும். இது கோச்சாரத்தை வைத்து அதற்கான இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைப்பு இருக்குது பொது பலனாக. அதே போல்
எப்படி மார்ச் மாதம் வரை தந்தையின் உறவு சீராக இருந்ததோ அது அப்படியே கொஞ்சம் தந்தையினுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவரை கொஞ்சம் அதிகப்படியாக கேர் பண்ணி நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவர் உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் அவரை ஒரு பெரிய ட்ரபிள் மேக்கராக அவரால் உங்களுக்கு பெரிய திராத தொல்லை வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயங்கள் ஏற்படலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி எடுத்துக்காமல் அவருடைய உடல்நிலையும் கருத்தில் கொண்டு அவரை நல்ல முறையிலே ட்ரீட் பண்ணி, இந்த நட்சத்திரக்காரர்கள் தந்தையின் மீது அன்பு காட்டுங்கள், கேர் பண்ணிக்கோங்க. என்ன இருந்தாலும் அது உங்களுடைய தந்தை அப்படிங்கிறனால, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்கள் தந்தையை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுடைய உடல்நிலையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது செக்கப் இருந்ததுன்னா அதை போய் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏப்ரல் மாதத்திற்குள்ளாலேயே ஒரு மாஸ்டர் செக் பண்ணிக்கிட்டு மருந்து மாத்திரைகளை நல்லபடி தாருங்க. நல்ல ஆரோக்கிய உணவுகளை உட்கொள்ள சொல்லுங்கள். அதுதான் அவங்களுக்கு உண்டு. அதே போல் தந்தையின் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா தான் கிடைக்கும். சிலருக்கு அதுக்கான அமைப்பும் ஏற்படும். ஸோ கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் பார்க்கும்போது, இப்போ முதல்ல அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது உங்களுக்கு நற்பலன்களை தரும், உங்களுக்கு நல்ல அமைப்பை தரும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் சென்று செவ்வாய் பகவானை, நவகிரக செவ்வாய் பகவானை வழிபடுவதும் நற்பலனை தரும். சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதை தான், செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுங்கள், அது உங்களுக்கு நற்பலனை தரும். துர்க்கை வழிபாடு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ அதை செய்யலாம். அது மாதிரி இம்ருத்யுஞ்சேஸ்வரரையும் வழிபடுங்கள், அது உங்களுக்கு நல்ல அமைப்பு தரும். சிவாலயங்களுக்கு செல்லுங்கள். சிவாலயங்களில் இருக்கக்கூடிய இம்ருத்யுஞ்சேஸ்வரர் இருந்தாங்கன்னா வழிபடுங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை வழிபட்டு, அதே சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானையும் ராகு காலத்தில் வழிபடுங்கள், உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். அதே போல் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குபேரனை வழிபடுங்கள். குபேரன் உங்களுக்கு நல்ல நற்பலன்களை தருவார். வியாழக்கிழமையில் குரு வரையில் சென்று நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களும், அதே போல் இன்னொன்று, இந்த நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கலர், நீல கலர், இது ரெண்டையும் முடிந்தவரை நீல கலரை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி முடிந்தவரை தவிர்த்துருங்க. நீல கலர் உடைகள், நீல கலரில் இருக்கக்கூடிய பொருட்களில் அது மாதிரி எள்ளு உணவுகளை தவிர்த்துருங்க. எள்ளு சாதம், எள்ளு மிட்டாய்களை தவிர்த்து விடுங்கள். பச்சை பயிறு உண்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். பச்சை பயிறு அது உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கும்பராசிக்காரர்கள் பச்சை பயிரை விரும்பி உண்ணக்கூடிய தன்மையில் இருந்தாலும் தவிர்த்துருங்க, முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அது செகண்ட் ப்ரியாரிட்டி தான். அது உங்களுக்கு நற்பலன் யோகமாக இருக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உணவில் உங்களால் பச்சை பயிரை முடியாட்டினாலும் பச்சை கலரை முடிந்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு தவிர்த்துருங்க. டார்க் பச்சை இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நீலம் பச்சையை தவிர்த்து விட்டு மற்ற கலரை முடிஞ்ச வரைக்கும், சிகப்புலாம் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சிகப்பு நல்லா தான் இருக்கும். மஞ்சள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லோ கலர் தான் இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு சூப்பர். எல்லோ உங்களுக்கு அற்புதமான கலர். ஸோ அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ கவனமாக இருங்கள், மற்ற கலரெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ எல்லோ உங்களுக்கு அனுகூலமான கலர். அதே போல் பாக்கியத்துக்கு சில்வர், பால் வெண்மையெல்லாம் நல்லாயிருக்கும். மில்கி ஒயிட்டு பயன்படுத்தலாம், அதுவும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். பால் உணவுகளை பயன்படுத்துங்கள். பால் உணவுகள் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும் இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு. அடுத்து இந்த அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு உரிய தெய்வ காயத்ரி மந்திரங்கள் நம்ம சேனல்லேயும் இருக்குது. ஸோ தனித்தனி வீடியோவாக இருக்குது. உங்களுடைய நட்சத்திரத்திற்கான அந்த வீடியோவை போய் பார்த்து அதுக்குரிய தெய்வ நட்சத்திர காயத்ரி மந்திரங்களை தெரிந்து அறிந்து அதை உபாசித்து நற்பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுபோக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு முழு பலன்களையும் நற்பலன்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை வாங்கி உங்களுக்கான நற்பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்து மீனராசி மீனலக்ன நண்பர்களுக்கான ஜோதிட பலன் காணொளியில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சூழ்க. நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில்
சந்திப்போம்.